சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த வருஷத்தில் உள்ள இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமைக்கு நீர் எங்களை அழைத்து வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சில கட்டுப்பாடுகள், தடுப்பு சட்டங்கள் எங்களுக்கு இருந்தாலும் 30 பேராக நாங்கள் உம்மை ஆராதிக்க கடவுள் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பிரசன்னமாயிருந்து அடியை சிலுவின் மறைவுக்குள் மறைத்து கொண்டு எங்களோடு கூட தெய்வம் பேசும்படியாக அழைக்கின்றோம். சுவாமி, பல முறை பல வகையிலும் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக இருக்கின்றோம். ஆனாலும் அதை சில வேளைகளில் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாதவர்களாக, சில முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாதவர்களாக நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம். சுவாமி, தெளிந்த சிந்தையோடு கூட மாறுதலை எதிர்பார்த்தவர்களாக உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் மாற, பலனடைய, ஆசீர்வாதம் அடைய, விடுதலை பெற தெய்வன் கிருபை செய்துள்ளபடியாக வேண்டுகிறோம். அப்படின்னு சிலுவின் மறைவுக்குள் மறைத்து கொள்ளும். தெய்வம் பிரசன்னமாயிரும். வந்திருக்க எங்கள் அனைவரோடு கூடவும், வீட்டில் இந்த ஆன்லைனை பார்க்கிறவர்களோடு கூடவும் இருக்கும்படியாக குமார் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கின்றோம் பரமபிதாவே. ஆமென். அருமையான பாகங்களே கடவுள் நமக்கு இந்த கால வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள், 139வது சங்கீதம் முதல் 5 வசனங்களும் 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும், வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 43 முதல் கடைசி 51வது வசனம் வரைக்கும். Beautiful readings again for us this morning from 1 Samuel chapter 3 verses 1 to 10, Psalm 139, the first 5 verses, then verses 12 to 18. We have Revelation chapter 5 verses 1 to 10, and also the Gospel of John chapter 1 verses 43 to the end, that is verse 51. Now, having read all these passages, the theme or the title for the sermon this morning that I can draw up with is God is speaking to us. God is calling us. Are we hearing God's call? Are we listening to what He says? And are we obeying what God has told us to do? இந்த 4 பாகங்களையும் வாசித்த பின் நான் எடுத்த தலைப்பு, கடவுள் நம்மோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறார், கடவுள் நம்மை அழைக்கிற தெய்வமாக இருக்கிறார். நாம் கேட்கிறோம் கடவுளுடைய சத்தத்தை. எப்படி கேட்கிறோம்? விளங்குதா? கேட்ட அந்த வார்த்தைகளின்படி நம்ம கீழ்ப்படிந்து நம்மை மாற்றிக்கொண்டு ஜீவிக்கின்றோமா? இந்த கேட்ட வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஜீவிக்கிறோமா என்று சொல்லி இந்த 4 பாகங்களின் மூலமாக நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. Last Sunday we looked at repentance, which results in a change and useful life. We were asked to examine ourselves. Have we repented? Have we consecrated our lives? Are we producing fruits of repentance? As a servant, are we fulfilling the Master's will? And are we doing what He wants us to do? Are we doing good always? Hope we have pondered all this throughout the week. போன ஞாயிற்றுக்கிழமை நாம் கேட்ட கர்த்தருடைய வார்த்தை, மனம் திரும்புவதற்கு ஏதுவான கனி நம்மள்கிட்ட இருக்கிறதா? ஒரு மாறுதலாக இருந்த வாழ்க்கை ஜீவியம், புரோஜனமுள்ள வாழ்க்கை ஜீவியம் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? சிந்திப்போம் என்று சொல்லி பேசினேன். மனம் திரும்பி இருக்கிறோமா? நம்மளுடைய ஜீவியத்தை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்திருக்கின்றோமா? நீதியின் கனிகள், மனம் திரும்புவதின் கனிகள் வெளிப்படுகிறதா?
தேவனுடைய அவர் நம்மளுடைய ஆண்டவர் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகள், அடிமைகள், வேலைக்காரர்கள். நம்மளுடைய ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்படுகிறவர்களாக இருக்கிறோமா? நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? இவையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி போன வாரம் பேசினேன். Then the passages before us today reminds us of a God who continues to call us to speak to us. இவ்வாரம் உள்ள பாகங்களை பார்க்கும்போது நமது தேவன் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுகிற தேவனாக இருக்கின்றார், நம்மை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். பல வகையில் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். He speaks to us in many different ways. The question is, amidst the busyness of our noisy world, are we hearing God's voice calling out to us? Are we able to listen to what He is saying to us? Have we understood what He had said to us? And have we obeyed it? This is what we need to ponder this week. நம்மோடு கூட பேசுகிற தேவன், நம் அழைக்கிற தெய்வம் என்று சொல்லி சொன்னேன். நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த சத்தம், பல சத்தம் நிறைந்த உலகத்தில், அதிக வேலையின் மத்தியில் கடவுள் நம்மை அழைக்கும் சத்தத்தை நம்மால் கேட்க முடிகிறதா? நம்மிடத்தில் கடவுள் என்ன சொல்கிறார், என்ன பேசுகிறார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? கேட்டு புரிந்து கொண்ட பின் அதன்படி கீழ்ப்படிந்து ஜீவிக்க கூடியவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி இவ்வாரம் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டின் பாகம், தி ஓல்ட் டெஸ்டமென்ட் பேசேஜ், 1 Samuel chapter 3 verses 1 to 10. முதல்ல நம்ம பார்க்கும்போது first we see God called Samuel முதல்ல 3 times. கடவுள் சாமுவேலை முதல் 3 முறை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். சாமுவேலுக்கு கேட்டுச்சா? Did Samuel hear God calling him? He heard a voice calling him Samuel, Samuel. சாமுவேல் சாமுவேல் என்று அழைக்கும் சத்தம் அவருடைய காதில் தொனித்தது. Yet he did not recognize or understand that it was God who was calling him or speaking to him. சத்தம் கேட்டுச்சு, சாமுவேல் சாமுவேல் என்று சொல்லி கடவுள் அழைக்கிறார் 3 முறை. அந்த சத்தம் கேட்டுச்சு, ஆனாலும் அது கடவுள் தான் பேசுகிறார் என்று சொல்லி சின்ன குழந்தையாக சாமுவேலுக்கு புரிந்து கொள்ள முடியலை, விளங்கலை அவருக்கு. இது கடவுள் தான் என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி அறியாமல் அவர் இருந்தார். Only when Eli told him to say, "Speak, Lord, for your servant is listening," was Samuel able to hear God speaking to him. ஏலி என்ற ஆசாரியனாகிய நாம் இப்பொழுதும் வழக்கமாக அன்பாக சொல்கிறது ஏலி தாத்தா. அந்த ஏலி தாத்தா சின்ன பையனாக இருந்த சாமுவேலுக்கு சொல்லி கொடுத்தாரு. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி நீ சொல்லுப்பா என்று சொல்லி சொல்லி கொடுத்தாரு. அது அவர் சொன்ன பிற்பாட்டு அதன்படி சாமுவேல் கீழ்ப்படிந்து சொன்னபடினால்தான் கடவுள் பேசுகிறதை அவனால் கேட்க முடிந்தது. கடவுள் என்ன சொல்கிறார் என்று சொல்லி அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. Only after saying, "Lord, speak, for your servant listeneth," was Samuel able to hear God and understand what God is saying to him. The frequency must be right. We must be in tune to the right frequency to be able to hear God speaking to us. To Samuel, it was God's plan that was revealed as to how He wants to punish Eli's family for not showing any fruits of repentance. சாமுவேல்கிட்ட வந்த கடவுளுடைய செய்தியை நாம் பார்க்கும்போது அந்த சரியான ஃப்ரீக்குவன்சியில் டியூன் பண்ணி நம்ம இருந்தால்தான் அந்த செய்தியை நாம் கேட்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்ன பிற்பாட்டு நம்ம பார்க்குறோம் கடவுள் தன்னுடைய திட்டத்தை, அவர் வைத்திருந்த வார்த்தையை சாமுவேலோடு கூட பேசுகிறார். அதை சாமுவேல் புரிந்து கொள்ள முடிந்தது. வந்த தெய்வ செய்தி என்ன? ஏலியினுடைய குடும்பத்தின் மேலே கடவுளுடைய தீர்ப்பு, தண்டனை வரப்போகின்றது வெகு சீக்கிரமாக என்று சொல்கிற ஒரு செய்தி. ஏன்? பலமுறை கடவுள் எச்சரித்திருக்கிறார், ஆனால் மனம் திரும்புவதற்குரிய கனியை அவர் காணலை.
மனம் திரும்புவதிலே கடவுள் காணாததுனால ஏலியினுடைய குடும்பத்தை நான் தண்டிக்க போகின்றேன் என்று சொல்லி சாமுவேலின் இடத்துல அவர் பேசுகிறத நம்ம அங்கே வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கும். மனம் திரும்புவதற்குரிய கனியை அவர் காணலை, அதனால் தண்டிக்க போகிறார் என்ற செய்தி வருகின்றது. The fruits of repentance was not seen in Eli, the priest, and in his family life, amidst his children. So therefore, God is angry and He wants to punish them. This is the word of the Lord that was revealed to Samuel. இது சாமுவேலுக்கு சொல்லப்பட்ட கடவுளுடைய வார்த்தையாக இருந்தது. மனம் திரும்புவதற்குரிய செய்தியை பலமுறை நம்ம கேட்டிருக்கோம். போன வாரம் கூட கேட்டிருக்கோம். We hear the message of repentance many times, even last Sunday. Are the fruits of repentance seen in our life? மனம் திரும்புவதற்கு ஏதுவான கனி நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? சிந்திக்க வேண்டும். We must ponder. இரண்டாவது பாகம் 139வது சங்கீதம் 1 முதல் 5, 12 முதல் 18. The second point would be from Psalm 139, the first 5 verses and verses 12 to 18. Nothing is hidden before God. கடவுளுக்கு முன் எதுவுமே மறைவாக இல்லை. Let it be our whereabouts or our thoughts or our words or our actions or the number of our days, everything is bare and known to Him. We cannot hide anything from God, and we have to give an account to Him on the day of judgment. Otherwise, we will succumb to God's judgment, like how Eli's family did. இந்த 139வது சங்கீதத்தை நம்ம பார்க்கும்போது கடவுளுக்கு முன் எதுவுமே மறைவு கிடையாது. நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுவும் அவருக்கு மறைவில்லை, எல்லாம் தெரியும். அந்த சங்கீதத்தை முழுமையாக வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அருமையாக இருக்கும். எதுவுமே நம்மை ஒழித்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் நம்ம வாழ்கிறோம். நம்மளுடைய சிந்தனைகள் கடவுளுக்கு மறைவாக இல்லை, நம்மளுடைய வார்த்தைகள் கடவுளுக்கு மறைவாக இல்லை, நம்மளுடைய கிரியைகள் கடவுளுக்கு மறைவாக இல்லை, நம்மளுடைய நாட்கள், ஆயுசு நாட்கள் கடவுளுக்கு மறைவாக இல்லை. சகலமும் அவருக்கு முன்பாக தெரிந்ததாக இருக்கின்றது. எதுவுமே மறைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் நம்ம இருக்கிறோம். அவருக்கு கணக்கு கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். நியாய தீர்ப்பின் நாளிலே அவருக்கு முன் நாம் நிற்கிறவர்களாக இருப்போம். மனம் திரும்புவதற்குரிய கனி நம்ம இடத்துல காணப்படாவிட்டால் ஏலியினுடைய குடும்பத்திற்கு நேரிட்டது தான் நமக்கும் நேரிடக்கூடியதாக இருக்கிறோம். கடவுள் எவ்வளோ பொறுமையாக இருந்தார், சொல்லிக்கிட்டே இருந்தார், எந்த மாறுதலுமே அங்கே இல்லை. அப்போ ஏலியினுடைய குடும்பத்துக்கு நடந்தது தான் நமக்கும் நேரிடும். சிந்திப்போம். மனம் திரும்புவதற்கு ஏதுவான கனி நம்ம இடத்துல வெளிப்படுவது. So we must think, are the fruits of repentance evident in our life or seen in our life? Third point, மூன்றாவது பாயிண்ட், வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள். The first 10 verses. Revelation chapter 5. In heaven, as we read about the worship rendered to Jesus the Lamb who was slain for us and who was found worthy to open the seals on the scroll. If you go down a little bit to verse 9 and 10, the song that they sang in heaven, which says, "We have been purchased by Jesus' blood and called to be a kingdom and priests to serve God." அருமையாக இங்கேயும் நமக்கு சில கருத்துகள் வருகிறது. இந்த 5வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது பரலோகத்தில் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காட்சி, பரலோகத்தில் இந்த 5வது அதிகாரத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்தப்படுகிற ஆராதனையை நாம் அங்கே காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அவர் உண்டிதான் அந்த சுருளில் உள்ள முத்திரையை திறக்க முடிந்தவராக, பாத்திரராக காணப்பட்டார். அப்பொழுது அந்த வானத்தில் உள்ள சேனைகள்
9வது வசனம் 10வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்ற ஒரு பாடலை பாடி கடவுளை துதிக்கிறார்கள், இயேசுவை துதிக்கிறார்கள், போட்டுகிறார்கள். அவருடைய திரு இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தை கிரேகமாக கொடுத்தார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அவருடைய ராஜ்யமாக. அது மட்டுமல்ல, அவரை சேவிக்கிற ஆசாரியராக நம்ம எல்லாரையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். தமது இரத்தத்தை கிரேகமாக கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொல்லி. அங்கேயும் நம்ம பார்த்தோம்னாக்கா, மனம் திரும்புறதுனால அந்த பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக, அவருடைய ராஜ்யத்துக்குள் நாம் சேர்க்கப்பட்டவர்களாக, அவரை சேவிக்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆசாரியர்களாக நம்ம ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், நம்ம எல்லாருமே கடவுளுடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய ராஜ்யமாக இருக்கிறோம், அவரை சேவிக்கின்ற ஆசாரியர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம அங்கே காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்போ அவருடைய ராஜ்யமாகவும் அவருடைய ஆசாரியராக இருக்கிற நாம் எப்படி அவருக்காக ஜீவிக்கின்றோம், எப்படி அவரை சேவிக்கின்றோம் என்று சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Are we behaving like people of his kingdom and as a priest to serve him, being washed and purchased by his blood? Wonder if you are truly living according to the call God has given to you as his redeemed kingdom and priest. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட நாம் சிந்திக்க வேண்டும். உண்மையாக அவர் நாம் கொடுத்திருக்கும் இந்த அழைப்புக்கு ஏற்ற விதமாக நம்மளுடைய ஜீவியத்தை அமைத்திருக்கிறோமா? மீட்கப்பட்டவர்களாக, அவருடைய ராஜ்யமாக, அவருடைய ஆசாரியர்களாக நாம் வாழ்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். அந்த மனம் திரும்புவதற்கு ஏதுவான கனி நம்ம இடத்துல அங்கே வெளிப்படுகிறதா என்று சொல்லி நம்ம காண வேண்டும். அதுதான் இந்த பார்க்க வேண்டும். 4வதாக சுவிசேஷ பாகத்திற்கு நம்ம வரும்போது, யோவான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 51வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும்போது, when we read fourthly the gospel account for today, John 1:43 to 51, here we see the calling of Philip, who in then find Nathanael and tells him, we have found the one whom Moses wrote about in the law and about whom the prophets also wrote, Jesus of Nazareth, the son of Joseph. Philip gives Nathanael a call to come and see. Then Jesus says, I saw you while you were under the fig tree before Philip called you. An all-knowing God. Nothing is hidden before him. Jesus tells Philip, Nathanael, you will see greater things than that. You will see heaven open and the angel of God descending, ascending on the Son of Man. இங்கே இந்த சுவிசேஷ பாகத்தை நாம் பார்க்கும்போது இயேசு சுவாமி பிலிப்புவை அழைக்கிறார். பிலிப்பு உடனே என்ன செய்கிறாரு? நத்தானியேலை போயிட்டு அவர் அழைக்கக்கூடியவராக இருக்கிறாரு. மோசே பிரமாணங்களில் எழுதப்பட்டவர், தீர்க்கதரிசிகள் எழுதினவர், தீர்க்க தரிசனமாக சொன்னவர். அவர் யோசப்பின் குமாரனாகிய நாசரத்தின் ஊரில் உள்ள இயேசு என்று சொல்லிட்டு பிலிப்பு நத்தானியேல்கிட்ட சொல்கிறாரு. வந்து பார் என்று ஒரு அழைப்பையும் அங்கே நத்தானியேலுக்கு பிலிப்பு கொடுக்குறாரு. இயேசு பிலிப்பு அழைத்தார், பிலிப்பு நத்தானியேலை அழைக்கிறார். Jesus called Philip, Philip in return calls Nathanael. Immediate response or action, உடனடியாக செய்கிறத நம்ம அங்கே பார்ப்போம். அப்போ இயேசு சொல்கிறாரு, நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நான் உன்னை கண்டேன் என்று சொல்கிறார். அண்ட் ஆல் நோவிங் காட், சகலத்தையும் அறிந்த தெய்வம், எதுவுமே அவருக்கு முன் மறைவாக இல்லை. இதற்கு மேலே பெரிய காரியங்களை நீ காணுவாய். பரலோகம் திறந்து இருக்கிறதையும், தெய்வ தூதர்கள் இறங்குவதும் ஏறுவதையும், மனுஷன்குமாரன் மேலே இறங்குவதும் ஏறுவதும் நீ காண்பாய் என்று சொல்லி சுவாமி நத்தானியேல் இங்கே இருக்க பிலிப்புக்கிட்ட சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ்,
on this third Sunday of the new year 2021. What is God telling us or speaking to us from all these passages? Are we listening to Him? Are we listening with attention or with intention? Our attention without our intention is useless or pointless. புதிய வருடத்தில் 2021வது வருஷத்தில் உள்ள 3வது ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனை ஆராதிக்க அவருடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறோம். வாசிக்க கேட்ட அந்த 4 பாகங்கள் நமக்கு முன் இருக்கிறது. இந்த பாகங்களின் மூலமாக கடவுள் நம்மோடு கூட என்ன பேசி கொண்டிருக்கிறார்? நமக்கு கடவுள் இப்பாகத்திலிருந்து பேசுகிற சத்தம் விளங்குகிறதா? கடவுள் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் கேட்கிறோமா? எப்படி கேட்கிறோம்? கவனமாக கேட்கிறோமா? தீர்மானத்தோடு கூட ஊக்கமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோமாக? இங்கே அமர்ந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்தால் போதாது, கவனமாக ஒரு முடிவோடு கூட ஊக்கமாக நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்க. அது இல்லாவிட்டால் கேட்டுட்டு இங்கே வாங்கி நம்ம விட்டுட்டு போயிடும். அது நமக்குள்ளே இறங்காது, கிரியை செய்யாததாக போய்விடும். ஊக்கமாக கவனமாக கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இயேசு சுவாமி சீஷர்களிடத்தில் சொன்ன சில கருத்துக்களை நம்ம பார்ப்போம். Fifthly, let us see what Jesus had told his disciples in different contexts. பல சூழ்நிலைகளில் இயேசு சீஷர்களிடத்தில் என்ன சொன்னார் என்று 5வதாக நாம் பார்ப்போம். In Matthew chapter 13 verse 51, after telling them the parable of the net, Jesus asked them, "Have you understood all things?" And they replied to him, "Yes." வலை வீசுகிற அந்த ஓமையை கடவுள் மத்தேயு 13:51 அவர்களுக்கு சொன்ன பிற்பாட்டு அந்த 51வது வசனத்தை கேட்கிறார். நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்று சொல்லி, ஆம் என்று சொல்லி பதில் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்தாப்புல ஒரு அதிகாரம் தாண்டி பேதுருவுக்கு நடந்ததை நம்ம பார்க்கலாம். 14வது அதிகாரம் 31வது வசனம். அந்த சம்பவத்தை பார்க்கும்போது கடவுள் இயேசு அவர்களை படகுல போக சொல்லிட்டார். முதல்ல அவர் கொஞ்சம் தனித்திருந்து ஜெபித்துட்டு ஜனங்களெல்லாம் அனுப்பின பிற்பாட்டு தனித்திருந்து ஜெபித்துட்டு அவர் அப்படியே கடவுளை நடந்து வருகிற தெய்வமாக இருந்தார். இவர்கள் பயந்து போனார்கள். ஏதோ ஒரு ஆவேசம் என்று சொல்லிவிட்டு பயந்தார்கள். ஸோ அது அவர் சொல்கிறார், பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொல்கிறார். அப்போ பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே உண்மையிலே நீர் என்றால் நானும் நடந்து வர பண்ணோம் என்று சொல்லி பேதுரு கேட்கிறார். வா என்று சொல்லி இயேசு பேதுருவை அழைத்தார். In 13:51 they say, yes, we understood. But just the following chapter 14 in verse 31, just before that you see, after sending the crowd away, Jesus went to pray alone, while he had already sent the disciples to go on the boat to the other side of the shore. But what happened was that after his prayers, early in the morning, while it was still dark, Jesus was coming to them walking on the sea. And when they saw, they were afraid and thought that it was a ghost. But Jesus said, "Do not be afraid, it is I." So Peter told him, "Master, if it is you, command that I should also come, walk on the water and come to you." And Jesus told him to come. What happened next is what you read in this verse 31. As he saw the big waves and the storms, he started drowning. In some of our Bibles it is sinking. And as he was sinking or drowning, he reached out his hand. "Master, Master, save me!" நாம் பார்க்குறோம், அங்கே அலைகளை பார்த்தா அவன் வந்துட்டான், கிட்ட வந்துட்டான், அலைகளை பார்த்தான், காற்றை பார்த்தான், பயந்துட்டான், மூழ்க ஆரம்பித்தான். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி பயத்தில் அவன் கதற ஆரம்பித்தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசியே, ஏன் பயந்தாய், ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்கிறார். "O you of little faith, why did you doubt? Why are you afraid?" அப்போ கையை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டார்.
He just touched his hand and lifted him up, and they both walked and went to the boat. அவர்கள் இருவரும் அதுக்கப்புறம் நடந்து படகுக்கு போய்விட்டார்கள். அல்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டார்? யூ ஆஃப் லிட்டில் ஃபேத், why did you doubt? இயேசு கேட்குறார். எல்லாம் கேட்டாங்க, சத்தியத்தை தான் கேட்டாங்க, ஆம் புரிந்து கொள்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் விசுவாசம் அங்கே இல்லை, கிரியை இல்லை, ரூட் எடுக்கலை, வேர் கொள்ளலை, மாற்றம் இல்லை, நோ சேஞ்சஸ். Then when we come to Matthew chapter 15, அடுத்த அதிகாரத்திற்கு வரும்போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று வருகிறார்கள். பிரசங்கம் பண்ணுகிறாரு, போதிக்கிறாரு. கவனித்து கேளுங்கள் என்று சொல்கிறார். லிசன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறார். கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கேட்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். In Matthew chapter 15 verse 10, Jesus called the crowd to him and said, after preaching to them, listen and understand. Don't listen without understanding. புரிந்து கொள்ளாமல் கேட்க வேண்டாம், கேட்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களிடத்தில் அவர் சொல்லுகிறதையும் நாம் அங்கே காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். Then we come to the parable of the sower in Luke chapter 8. Jesus illustrates through this parable of the sower who went about sowing the seed, and the seed that fell on 4 different types of ground. ஆண்டவர் லூக்கா 8வது அதிகாரத்தில் விதைக்க சென்றவனுடைய ஓமையை குறித்து அவர் சொல்லுகிறாரு. விதைக்க சென்றவன் விதைக்கிறான், அது 4 விதமான இடத்துல விழக்கூடியதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். லூக்கா 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ப்ளீஸ் டேக் Luke chapter 8 with you. முதல் இடம் பாத்வே, வழி அருகே விழுந்தது. அது எல்லாராலும் மிதிக்கப்பட்டதாக இருந்தது. பறவைகள் வந்து அதை எடுத்து போட்டு விட்டது, சாப்பிட்டுருச்சு. The first fell on the pathway. It was trampled on by people, and the birds of the air ate it. கர்த்தருடைய வசனத்தை சிலர் இப்படியாக கேட்கிறார்கள், வழி அருகே உள்ளவர்களாக கேட்பாங்க. அப்புறம் வெளியே போகும்போது யாராச்சும் வந்து சொல்லுவாங்க, அது அப்படியே மிதிக்கப்பட்டது போல் போயிடும். அப்புறம் அது அப்படியே பிசாசானவன் எடுத்து போட்டது போல் அது அப்படியே எடுத்து போடக்கூடியதாக இருக்கும். அந்த பறவைகள் குசித்து போனது போல், சாப்பிட்டது போல் அது அப்படியே காணாமல் போய்விடக்கூடியதான சூழ்நிலையில் இருக்கும். சிலர் அப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். 2வது rock. It withered because it had no moisture. It cannot root up. பாறை, தண்ணீர் இல்லை, ஆழமாக வேர் கொள்ள முடியாத சூழ்நிலையில் அது காணப்பட்டது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை சிலர் இப்படியும் கேட்கிறார்கள். பாறைகள் நிறைந்திருக்கிறது, பாறைகள் உள்ள ஒரு இடமாக கடினமாக அங்கே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வேர் கொள்ள முடியலை, அது க்ரோ பண்ணுவதற்கு, வளர்ச்சி கொடுப்பதற்கு அங்கே தண்ணீரும் இல்லை, மாய்ஸ்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது அதனால் வேறு இல்லாததுனால் அது அப்படியே மறுபடியும் பட்டு போய் விடக்கூடியதாக இருக்கிறது. அப்படியும் சிலர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார். Third was thorny ground. முள்ளுள்ள இடம், நல்லா வளர்ந்து வந்துச்சு. It grew well, but it was choked by the thorns. நல்லா வளர்ந்து வந்த செடி முள்ளுனால அப்படியே நசுக்கப்பட்டதாக இருந்தது, வளர முடியும். வாழ்க்கையில் உள்ள அநேக பிரச்சனைகள், வசனம் தெரியும், ஆனால் சூழ்நிலைகள், பிரச்சனைகள் விடுதலை அடைய முடியாமல் அப்படியே சொக் பண்ணி அப்படியே அது போய்விடக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் நன்றாக வளர்ந்து கனி கொடுக்கக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கணும். 8வது அதிகாரத்தை எடுத்துட்டிங்களா? அம்மா ஜெபத்தை வாசிக்கிறீங்களா? 11வது வசனத்துலேருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ப்ளீஸ் ரீட் verses 11 to verse 15. சத்தமாக வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். லூக்கா 8வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும்.
சரி, அர்த்தத்தை நம்ம கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாகவே நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். We understand the meaning by reading the word of God in this passage. 18வது வசனத்தை பாருங்களேன். The first part, 18வது வசனம். Consider carefully how you listen. வாசிங்க தமிழ்ல 18வது வசனத்தை முதல் பகுதியே. நீங்கள் எப்படி கேட்குறீங்க, கேட்கிற விதத்தை குறித்து நீங்கள் கவனியுங்கள் என்று சொல்லிட்டு சுவாமி அவர்கள் கேட்கிறவர்கள் இடத்துல சொல்ற. எப்படி கேட்கிறார்கள்? கவனித்து கேட்க முடியாது, கவனமாக இருக்கணும். How you are listening, be careful as to how you listen. நீதிமொழி 4வது அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்கும்போது அதை எடுத்துருங்கம்மா. நீதிமொழி 4:20. Proverbs chapter 4 verse 20. Incline your ear to my saying. என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடு என்று சொல்லிவிட்டு சொல்லுகிற நல் ஆலோசனையை நாம் அங்கே பார்க்கலாம். நீதிமொழி 4வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என்னுடைய வசனங்களுக்கு உன் செவியை சாய். போதும், அது போதும். என்னுடைய வசனங்கள், என்னுடைய வார்த்தைக்கு உன்னுடைய செவியை சாய் என்று சொல்லி நீதிமொழியில் நம்ம பார்க்கிறோம். தகப்பன் பிள்ளைகள் கொடுக்குற நல்ல ஆலோசனை அங்கே இருக்கிறது. அதை கடவுளும் நமக்கு கொடுக்கிறார். அவர் சொல்லும் வசனங்களுக்கு நாம் செவி சாய்க்க முடியாக சொல்கிறார். In Proverbs 4:20 we see, incline your ear to my saying. The father advises the son. In a similar way, God tells us, my children, my son, my daughter, incline your ear to my saying. Meaning, to listen intently. கவனமாக, கருத்தோடு கூட கேட்க முடியாது. Attentively and receptively. Intently, attentively and receptively. ஊக்கமாக, கவனத்தோடு கூட அதை ஏற்றுக்கொள்கிற அளவில் நாம் செவி கொடுத்து கேட்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியில், முடிவில், in conclusion, in this pandemic situation or in our MCO, CMCO, RMCO situation, and in the midst of the rising COVID-19 cases. Yesterday was 4029. நேற்று மற்றுமுள்ள கேஸ் 4029 கேஸாக இருந்தது. இன்றைக்கு எத்தனைன்னு சொல்லி தெரியல. இந்த MCO, RMCO, CMCOலாம் அதை குறைக்கணும், நடமாட்டத்தை குறைக்கணும். அப்போ அது பரவாமல் இருக்கணும். ஆனால் ஜனங்க கேட்குறாங்களா? இல்லை. எங்கே போனாலும் ஆட்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள் தான். காடி ரோட்டில் பார்த்தோம்னா போக்குவரத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, ஜாம் குறைவாக இருக்கிறது. சில இடத்துல அவங்க அங்கே கேள்லாம் பார்த்தோம்னாக்கா முடியாது MCO. ஆனால் சிலர் இங்கே வந்துட்டாங்க, பின்னாங்களே MCO, சிலர் இங்கே இருக்கிறாங்க. இப்படியும் இருக்கின்றது சூழ்நிலைகள். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில், in this situation, in the midst of the rising cases, pandemic, the threatening third wave of COVID-19, what is God telling us? கடவுள் நம்மள்கிட்ட என்ன சொல்கிறார்? Are we listening? நாம் கேட்கிறோமா? எப்படி கேட்கிறோம்? Is it intended, with intention? கவனமாக, ஊக்கமாக கேட்கிறோமா? அதை ஏற்றுக்கொள்ளவும், சில மாறுதலை கொண்டு வரவும், நம்மை மாற்றிக்கொள்ளவும், அது நமக்குள்ள கிரியை செய்கிற இடம் கொடுக்குற அளவில் நம்ம கேட்கிறோமா? Do we also get the warning that his coming is very near than before? நமக்கு அதில் ஒரு எச்சரிக்கை வருகின்றதா? அவருடைய வருகை கூட இன்னும் அதிகமாக சமீபமாக இருக்கின்றது என்று சொல்லி. இந்த கொள்ளை நோய் எல்லாமே அதெல்லாம் அறிகுறிகள். The pandemic is also a sign, a warning given to us that the coming of the Lord is even sooner than we expect. But there is a verse that says, the gospel must be preached everywhere, to everybody. Only then the coming of the Lord will come. சுவிசேஷம் எல்லா இடமும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். எல்லாரும் இயேசுவை குறித்து அறிய வேண்டும். அப்பொழுது தான் அவருடைய வருகை வரும் என்று சொல்லியும் ஒரு வசனம் இருக்கின்றது. பட் இன் த ஏஜ் ஆஃப் டெக்னாலஜி, இட் இஸ் ஸ்ப்ரெடிங் வெரி ஃபாஸ்ட். இந்த டெக்னாலஜி வளர்ச்சி உள்ள காலத்தில்
சுவிசேஷ பிரபல்யமும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ரொம்ப வேகமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டும் இருக்கின்றது. ஒரு எச்சரிக்கை, அவருடைய வருகை சமீபமாக இருக்கின்றது என்றெல்லாம் நடக்கிற சம்பவங்கள் நமக்கு எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. All that is happening around us warns us that the coming of the Lord is near. He who has an ear, let him hear what the Spirit is saying to the churches. And we see it in Revelation, in the letters given to the churches in chapter 2 and chapter 3. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் திருச்சபைகளுக்கு சொன்ன கடிதங்களை நாம் பார்க்கும்போது ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்கிறத காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In my priesthood year for the last 5 years, if you calculate each year 52 Sundays, for the past 5 years there are about 260 Sundays. Even if I am not taking the service, there is someone taking the service. So you would have heard 260 sermons in the last 5 years. I have not added Fridays, just Sundays alone. From 2016 to 2020, more than 260 sermons. And wherever you go, you are hearing even more. And if you include Fridays, it will be even more. And now with YouTube advantages, you are hearing more and more in your own home. The church has now come to your house. Wherever you are, you can hear the word of God. We are into that situation now. How did you hear? எப்படி கேட்டிருந்தோம்? 5 வருடங்கள் நான் இங்கே இருக்கின்றேன். ஒரு வருஷத்தில் 52 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கிறது. அப்போ நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னாக்கா 260 ஞாயிற்றுக்கிழமைகள், 260 பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. நான் இல்லாவிட்டாலும் வேற ஆளும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமையை நான் இன்னும் சேர்க்கவில்லை. நீங்கள் வீட்டில் யூடியூப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதும் ஆன்லைன் சர்வீஸ்லாம் நானும் கணக்கில் போடலாம். அப்படிலாம் பார்த்தோம்னா 500க்கு மேலே வந்துடும். இந்த 2016 2020 வரைக்கும் மேற்கொண்டு பின்னாலெல்லாம் நானும் கனெக்ட் பண்ணலை. எப்படி கேட்டோம் கர்த்தருடைய வார்த்தையை? How did we hear the word of God? As the hearing of the word of God intently brought any changes in our life, கருத்தோடு கவனமாக ஊக்கமாக கேட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ள மாறுதலை கொண்டு வந்திருக்கிறதா? 4 Tயை குறித்து சொன்னேன். 4 T's: our time, our talent, our testimony, our treasure. இதெல்லாம் நம்ம கடவுளுக்கு கொடுத்து செயல்படணும், அர்ப்பணிக்கணும் என்று சொன்னேன். அதை எந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொண்டோம், செயல்பட்டுக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். How have we offered ourselves in terms of our time, talent, treasure, testimony? Many calls have been given. How have we offered ourselves in responding to that call? And we have before us this morning the message of punishing Eli's house given to Samuel. இந்த கால வேளையில் ஏலி ஆகிய கர்த்தருடைய ஆசாரியனுடைய குடும்பத்திற்கு வருகிற தண்டனையை குறித்து சாமுவேல் சின்ன பையன் அவனுக்கு கடவுள் சொல்லி எச்சரிக்கிறத நம்ம கேட்டோம். So we ponder and examine ourselves. Are we truly living as God's redeemed people? ஆண்டவருடைய மீட்கப்பட்ட ஜனமாக, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக, அவருடைய ராஜ்யமாக, அவருடைய ஆசாரியர்களாக நாம் உண்மையிலே ஜீவிக்கிறோமா? Are we inviting people to come and see Jesus like Philip to Nathaniel? வந்து பார், இயேசுவை வந்து பார் என்று சொல்லி பிலிப்பு அழைக்கப்பட்டார். அவர் அந்த அழைப்பை நத்தானியலுக்கு கொடுக்கிறார். வா வந்து பார். மோசே சொன்னது, தீர்க்கதரிசிகள் சொன்னதெல்லாம் நிறைவேறிற்று, வந்து பார். யோசேப்பின் குமாரன் ஆகிய நாசரேத்து ஊரில் உள்ள இயேசுவை நீ வந்து பார். நாம எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கோம், வந்து பார், வந்து கேளுங்க. இதுதான் இயேசு செஞ்சார் என் வாழ்க்கையில், கேளுங்க உங்களுக்கும் செய்வார் என்று எப்படி சொல்லியிருக்கிறோம்? We will have 2 AGMs today after the service. 2 வருடாந்திர பொதுக்கூட்டம் நடைபெறும். The Golden Circle and the Men's Fellowship AGM. How will we respond to God's call? கடவுளுடைய அழைப்புக்கு இந்த AGMஸில் நம்ம எப்படி செவி கொடுப்போம்? Wonder. May God Almighty call you and speak to you, and may you hear Him, hearken to His call, listen to Him intently, and obey. As you listen to Him intently,
May He inspire you today. 2 வருடாந்தர கூட்டம் கோல்டன் சர்க்கிளும் மென்ஸ் ஃபெலோஷிப்பும் நடைபெறும். கடவுள் நமக்கு கொடுக்கும் அழைப்புக்கு நம்மளுடைய மறுமொழி என்ன? சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை அழைக்கிறார், நம்மோடு கூட பேசுவார். நீங்கள் கேட்பீர்கள். அவருடைய சத்தத்திற்கு, அழைப்புக்கு உங்களுடைய மறுமொழி என்ன? ஊக்கமாக கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் தாமே நீங்கள் ஊக்கமாக கேட்கும்போது உங்களை ஏவி எழுப்புவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஜெபம் செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு முன் வைத்த இந்த வேத பாடங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவைகளிலிருந்து நீர் எங்களோடு கூட பேசி எங்களை எச்சரித்ததற்காக நன்றி. பல வகையிலே நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்கலாம், கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் எப்படி கேட்கிறோம் என்று சொல்லி சிந்திக்கும்படியாக கடவுள் எங்களை அழைத்திருக்கிறீர். மனம் திரும்புவதற்கு ஏதுவான கனி இருக்கின்றதா என்று சிந்திக்கும்படியாக சொல்லுகிறீர். அதே போல் அழைக்கிற தெய்வமாகிய நீர் எங்களுடைய மறுமொழிக்காகவும் காத்திருக்கிறீர், நாங்கள் எடுக்கும் முடிவுக்காகவும் காத்திருக்கிறீர், வாஞ்சிக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் கேட்டோம். பேசும் அப்பா, தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். திருவார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும் போதும் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. எங்களை ஏவி எழுப்பும் ஆண்டவரே, உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வருகை சமீபமாக இருக்கின்றது என்று நாங்கள் அறிகின்றோம். காலத்தை வீணாக்கி விடாதபடிக்கு நியாயத்தீர்ப்பின் எச்சரிக்கைகள் எங்களுக்கு இருக்கிறது. உம்முடைய வருகையும் சமீபமாக இருக்கிறது என்ற எச்சரிக்கையும் இருக்கின்றது. உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு வாழ கிருபை செய்யும். உம்முடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்பட எங்களை ஏவி எழுப்பும், உற்சாகப்படுத்தும். வந்திருக்கும் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வது, வராமல் தடைப்பட்டவர்களையும் ஆசீர்வது. நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கனி கொடுத்து பிறருக்கும் ஆசீர்வாதமாக வாழ எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக குமாரன் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கின்றோம் பரமபிதாவே. ஆமென்.